ஹாய் டிஜி ஸ்குவாட். ஆக்சுவலி நம்ம இந்த சீரியஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதே ஜூன் 7ஆம் தேதி ஆட் யூஎஸ்டிலுமே ஒரு பிளான் கொடுத்து வந்தோம். அந்த பிளான் எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த சீரியஸோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ மூலமாகவே லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த ஒன்றுக்காக தான் இந்த சீரியஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. இந்த சீரியஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு லைக் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் நான் இந்த சீரியஸை கண்டினியூவாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ அஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தேஜ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்ம இந்த ஃபோர்காஸ்ட்டை வந்து கொடுப்போம். ஆக்சுவலி இது ஃபோர்காஸ்ட் பிளான் தான். ஆக்சுவலி ஆட் யூஎஸ்டியில் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு இந்த ஹை உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு ஆக்சுவலி ரெசிஸ்டன்ஸ் இங்கேன்னு தெரியும். நோட் அவுட் பண்ணுறது இந்த ரெசிஸ்டன்ஸு. ஆக்சுவலி நம்ம என்ன பிளான் பண்ணணும், இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பிளான் வச்சிருந்தோம். ஸோ அந்த பிளான்ல நல்லா படிக்க மார்க்கெட் எல்லாத்தையுமே ரியாக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆக்சுவலி இந்த பிளான் ஷேர் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி 6ஆம் மாதம் ஜூன் மாதம். ஸோ அஸ் யூஷுவல் நான் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த இடத்த இந்த லோவை கேப்சர் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட்டு எந்த ரெசிஸ்டன்ஸ் போய் டச் பண்ணணும்னா இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த லோவை டச் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டு ஒன்று அங்கேருந்து ட்ராப் ஆகலாம். ட்ராப் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி எப்படி எல்லாம் செட் பண்ணுவோம். சரி நல்லா பாருங்க, இந்த லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டு மேலே போகலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படியே கீழே விழுந்தாதான் இந்த சப்போர்ட் லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணணும். கீழே விழாம மேலே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் டோட்டலாக ட்ராப் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு செனரியுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக இந்த இடத்த பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல நம்ம எப்பவுமே ஸ்ட்ரக்சரோட ரூல் அப்படிங்கன்னு ஒன்று இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரல் ரூல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் அப் ட்ரெண்ட் இருக்கு. அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட் இருந்த மார்க்கெட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு டவுன் ட்ரெண்ட் இருந்த மார்க்கெட்ல ஹை இதுதாமா. ஸோ அந்த ஹை தான் எது, இந்த ஹை. இப்போ இங்க வரைஞ்சிருக்குங்களா, இதான் எது, இந்த ஹை. மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து போற மார்க்கெட் ஒரு சின்ன அதாவது சப்ஸ்விங்ஸ் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸை கிரியேட் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் தாண்டிச்சு. போயிட்டு மார்க்கெட் ஒரு கட்டத்துல நிக்குது. இந்த மாதிரி நிற்கும் போது இந்த ஸ்விங் லோவை பிரேக் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் எங்க போயிட்டு கேப்சர் பண்ணணும்னா இந்த இடத்த ஹையை போய் கேப்சர் பண்ணிட்டு அங்கேருந்து என்ன ஆகலாம், செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல மேக்சிமம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை பேஸா பண்ணுவோம். இப்ப அந்த பிளான்ல மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த இடத்த உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் இங்க போகலாம். ஃபர்ஸ்ட் சப்போஸ் இந்த இடத்த உடைச்சிருச்சு அப்படின்னா ரீடெஸ்ட் வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணலாம், மேலே போகலாம் அப்படின்னு சொல்லலாம். அது இந்த ரீடெஸ்ட்மெண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா இந்த லோக்கு வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணலாம், மேலே போகலான்னு சொல்லிட்டு ஒரு 3 பிளான் செனரியோ கொடுக்கணும். ஆனா பேக்கான மட்டும்தானே இந்த செனரிஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல பேக் ஆயிட்டான்னு கேட்டால் இது பேக் அவுட்டா கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா கேப் டவுன் ஆகி மார்க்கெட் உடனே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதை ஒரு பேக் அவுட்டா கன்சிடர் பண்ண வேணாம். ஃபைனலி இந்த இடத்துல ஒரு ப்ராபபிலிட்டி கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம என்ன பண்ணலாம், லெட்ஸ் டேக்கிங் த பை. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியால செல்லிங் ப்ராபபிலிட்டி கிடைக்கும்னா எனக்கு உள்ளுக்குள்ள என்ன பண்ணிருக்கணும், ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கணும். அதாவது இந்த இடத்துல இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல பிரேக் ஆகி ஒரு ரீடெஸ்ட் ஆகும்போது நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல கேப்சர் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் எங்க வச்சுட்டு செல் சைட் போலாமா, போலாம்ல. இதுதானே ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி தான் நம்ம இங்க வந்து டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ நான் 15 மினிட்ல ட்ரேட் எடுக்க போறேன். ஸோ அதுக்கு எனக்கு இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குங்கப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், அதை 1 மினிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்க. ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன பண்ணிக்கிறேன், 1 மினிட்க்கு சேஞ்ச் அவுட் பண்றேன். ஸோ சேஞ்ச் அவுட் பண்ணும்போது இந்த லைன் ஆல்ரெடி நான் வரைஞ்சி வச்சிருக்கேன். ஸோ இந்த லைனை வரையும் போது எனக்கு தெளிவா தெரியுது மார்க்கெட் இந்த ஹைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. ஏன் இந்த ஹைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம், சிம்பிள். மோர் தென் 95% என்ன ஆயிடுச்சு, மேலே போயிடுச்சு. அப்போ 100% அவன் ஃபில் பண்ணணும்ல. அப்போ இந்த லோ கேப்சர் பண்ண வரைக்கும் மார்க்கெட் எங்க போறதுக்கு சான்சஸ் இருக்கு, பிரேக் பண்ண வரைக்கும் மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கு போலாமா. அப்போ இந்த லோல எனக்கு ப்ராபபிலிட்டி கிடைக்கணும் அப்படின்னா இங்க என்ன இருக்கு, பேஸ் வித் ரேலி. என்ன சொன்னிருக்கு, பேஸ் வித் ரேலி.
டிமாண்ட் ஜோனோட இருக்கா, அப்போ மார்க்கெட் என்ன பண்ணலாம், பேஸோட இருக்கு. அப்போ மார்க்கெட் இங்கன்னு என்ன பண்ணலாம், ஒரு ஷூட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். பட் எனக்கு எந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும். ஸோ நியர் த டிமாண்ட் வந்துருக்கா, ஸோ நியர் த டிமாண்ட் வந்திருக்கா, ஆனால் இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கா, நோ. டிமாண்ட் வந்துச்சு, வெயிட்டிங் ஃபார் த பையர்ஸ் டாமினேஷனுக்கு வெயிட் பண்ணுமா. இன்னும் பையர்ஸ் டாமினேஷன் வந்திருக்கா இங்க இல்லை. ஸோ எப்போ பையர்ஸ் டாமினேஷன் வருதோ அப்புறம் என்ன பண்ணுவோம். ஸோ பையர்ஸ் டாமினேஷனா எப்படி நம்ம டிசைட் பண்ணுவோம். எஸ், ஃபைனலி வி கெட்டிங் த கன்ஃபர்மேஷன் ஆஃப் த ட்ரேட். அப்போ என்ன பண்ணுவோம், இங்க ட்ரேட் இருப்போம். டார்கெட் எங்க 1:3 வைப்போமா, 1:3 வைக்கிறோம். ஏன்னா மார்க்கெட் அங்கே போவோம். பட் நமக்கு 1:3 என்ன, அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டும் நம்ம ஒய்ஃபும் ஒன்று. என்ன பண்ணக்கூடாது, மார்க்கெட்டை போயிட்டு தொலைட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. தொலைட்டுனா என்ன பண்ணுவாங்க, செவத்தில் அடிச்சுட்டு உட்கார வச்சுருக்காங்க. சரி, அதனால அந்த விஷயத்த புரிஞ்சுக்குங்க. மார்க்கெட்டும் நம்ம ஒய்ஃபும் என்னது இந்த இடத்துல ஒன்று. மார்க்கெட்டை பொறுத்த எனக்கு நல்லா பண்ணுங்களேன், நான் நினைச்சா இந்த கேண்டில்லே ட்ரேட் எடுத்துருக்க முடியும். நம்ம நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம், இந்த கேண்டில்லே ட்ரேட் எடுத்துருக்கலாம்ல மார்க்கெட். ஆனா எனக்கு இங்க வந்தா மட்டும்தான் ட்ரேட் எடுப்பேன், தொலைட்டக்கூடாது. நீங்க பின்னாடியே போய் என்ன பண்ணக்கூடாது, மார்க்கெட்டையும் சரி நம்ம ஒய்ஃபையும் தொலைட்டக்கூடாது. ஸோ அதனால புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல நமக்கு ப்ராபபிலிட்டி கிடைக்குது. நம்ம ஏரியாவுக்கு அவன் வரட்டும், வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் நான் ட்ரேட் எடுப்பேன். அது வரைக்கும் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன், சும்மாவே உட்காந்து இருந்துப்பேன். அந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அதனால சொல்லுவாங்க மார்க்கெட்டும் நம்ம கொண்டாடியும் ஒண்ணுதான், பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க. ஸோ அதனால தெளிவா இருக்கிறவங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிடுச்சு, கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. எப்படி நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்தோம்னா சிம்பிள். நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஏன் மார்க்கெட் இப்படி போகுங்கிறத நான் தெளிவாக சொல்றேன். ஆக்சுவலி இதுதான் வந்து ஹை, ஓகேவா. நம்ம எல்லோ ஜோன் வாங்கிருக்கோம்ல, அதுதான் ஹை. ஸோ ஆல்ரெடி அது ஹையா இருக்கு, ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அது வேலை என்ன, செல் ஆக்குறது, ரைட்டா. ஸோ ஆல்ரெடி செல் ஆயிருக்கு, இந்த இடத்துல செல் ஆயிருக்கு, ரைட்டா. ஸோ செல் ஆகி இப்போ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, அப் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் கரெக்டாக நிற்கிறது இந்த லோ, ஆமாவா. ஸோ அப்போ மார்க்கெட் கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், ரெசிஸ்டன்ஸுக்கு போகணும். அப்போ இந்த லோல கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் ட்ரேட் எடுப்பேன், ரைட்டா. இந்த லோல கன்ஃபர்மேஷன் கிடைச்சா ட்ரேட் எடுப்பேன். அதை தான் நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், இந்த லோல கன்ஃபர்மேஷனா யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம், ரைட்டா. ஸோ கன்ஃபர்மேஷனா எடுத்தாச்சு, இந்த லோல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட் இங்க இருக்கு, ஓகே. ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட் இங்க இருக்கும்போது மார்க்கெட் என்ன ஆகுது, டெஸ்டினேஷன் போகாம இந்த லோல இருந்து மார்க்கெட் டெஸ்டினேஷன் போகலாங்கிறத டிசைட் பண்ணும், ரைட்டா. இல்ல அப்படின்னா இந்த லோவை டாமினேட் பண்ணிச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த கரண்ட் இம்பல்ஸுக்கு என்ன பண்ணோம், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியால மார்க்கெட் அந்த ஹைக்கு போகணும். ஆனா எனக்கு மார்க்கெட் டெஸ்டினேஷனுக்கு போகணும் அப்படின்னா அந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் நான் என்ன பண்ணியும் டிராவல் பண்ணணும். அதை விட்டுட்டு ஐயோ மார்க்கெட் கீழே விழணும், மார்க்கெட் ஏன் கீழே விழுது, எதுக்காக கீழே விழுது, ஏன் மேல போகணும், எதுக்காக மேல போகணும், இந்த கேள்வியை கேட்காம ஒரு ட்ரேட் எடுக்க கூடாது. இப்ப டெஸ்டினேஷனுக்கு போகணுங்கிறதுனால நம்ம என்ன பண்றீங்க, ட்ரேட் எடுக்கிறோம். சி கன்ஃபர்மேஷன் வருது, மார்க்கெட் கோயிங் ஃபார் கிளியர் அப். இப்ப நிறைய பேர் இந்த இடத்துல சொல்லுவாங்க, ப்ரோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு அப்படின்னா. சரி நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த இடத்துல நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சுச்சா, கேண்டில் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் எனக்கு என்ன ஆகப்படல, ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேப்சர் பண்ண போறது இல்லை. நம்பர் 1 இல்ல அப்படின்னா இந்த 1 மினிட்ல எனக்கு என்ன நடந்துருக்கீங்க, மைனஸ் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துச்சு. எகைன் நான் என்ன பண்ணலாம், மார்க்கெட் கீழே வந்தோன்னா திருப்பி அதே ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். 1:2 டார்கெட் என்ன பண்றேன், கேப்சரிங் பண்றேன். ஸோ மார்க்கெட் தெளிவா போவாங்க. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன மேல. ப்ரோ நீங்க இங்க எடுத்துக்கிங்க கேட்டா, நான் எடுத்த ட்ரேடு 15 மினிட்ஸ் என்ட்ரி, நான் வந்து 1 மினிட்ல இருக்கேன். நான் இதுல எடுத்தேன் 15 மினிட்ஸ் என்ட்ரி எடுத்தேன். நான் ஒண்ணு இங்க பார்ப்பேன், என்னத்துக்கு பார்ப்பேன்னா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் பார்ப்போம். இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது கண்டினியூ என்ன ஆகிட்டு இருக்குங்க, நம்ம இடத்துக்கு லெட்ஸ் டிராவல் 2 ட்ரேடுமே ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டாப் லாஸா ஆட்டோல ஃபீட் பண்ணிடுவோம். இன்கேஸ் எனக்கு ஸ்டாப் லாஸே வச்சாலுமே நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம ஆட்டோவா ஃபீட் பண்ண மாட்டோம். ஏன் 1:1 போகாத வரைக்கும் என்னோட கேண்டில் க்ளோஸுக்கு தான் நான் வெயிட் பண்ணுவேன், ஆமாவா. எனக்கு கேண்டில் க்ளோஸ் ஆனால் நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணி மேனுவலாக என்ன பண்ணிடுவேன், வெளியில வந்துடுவேன். ஏன்னா நான் ஸ்ட்ரிக்டட் ஸ்டாப் லாஸ் ரூல் என் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். இந்த இடத்த இதை தாண்டிச்சு கீழே விழுந்துச்சு கேண்டில் அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன் வெளியில வந்துடுவேன்.
ஆமா தானே? அப்போ அதே இடத்துல தான் இதையும் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 1:1 அடிச்சிச்சு. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடம் ஃபிளிப்பா இருக்கு. இந்த லோ கேப்சர் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்ன பை மார்க்கெட்டு என்ன ஆகிட்டு இருக்கு பாருங்க. அழகா என்ன பண்ணிட்டு இருக்கு ஜம்முண்டு. ஃபைனலி காட்டிங்களா டார்கெட். அது இந்த ட்ரேடாக இருக்கட்டும் அப்படிதான் இந்த ரெண்டாவது ட்ரேடாக இருக்கட்டும், எப்படி ட்ரேட் எடுத்தாலுமே எனக்கு என்ன ஆயிடுச்சுங்க ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணியாச்சு. இப்போ என்னோட டெஸ்டினேஷன் இதுதான். டெஸ்டினேஷன் எது? ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் செல்லிங் ப்ராபபிலிட்டி கட்சா என்ன பண்ணலாம் செல் எடுக்கலாம். பட் நான் ரெசிஸ்டன்ஸுக்கு ஓகே வெல் இங்க பாருங்க, இன்னும் ரெசிஸ்டன்ஸுக்கு போயிடுச்சா? போகல. அப்போ இந்த லாஸ்ட் ஃபிளிப் லோவை இங்க கேப்சர் பண்ணுவோமா? இந்த இடத்துல இந்த லோவை என்ன பண்ணுவோம்? கேப்சர் பண்ணுவோம். எனக்கு இங்க என்ன பண்ணிருக்கு 1 மினிட்ல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துச்சு, ரைட்டா? அதாவது ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படிங்கிறது எங்க நடந்திருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இந்த லோல வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்குது அப்படின்னா அப்போ நம்ம இங்க இடத்துல என்ன பண்ணலாம்? பிளேஸ் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கலாம்? டார்கெட்டை 1:2 இல்ல 1:3 தாராளமா செட் பண்ணலாமா? நான் என்ன பண்றேன்? லெட்ஸ் கோ ஃபார் த ட்ரேட், டேக் த என்ட்ரிஸ். தெளிவான ப்ராபபிலிட்டி கேட்ச் இருக்கு. ஸோ இந்த இடத்துல எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வரையும் தெரியுது. அப்படிங்கப்போ 1:2 என்னஃபா? ஏன்னா 1:3 வைக்கலாம். எனக்கு மார்க்கெட் டெஸ்டினேஷன் அதுதான் தெரிஞ்சா 1:2 என்னஃபா? ஸோ மார்க்கெட் 1:1 அடிச்சுட்டு 1:2 அடிச்சுச்சா? ஸோ நியர் 1:2 நியர் 1:2 ரைட்டா? ஸோ அப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது தெளிவாக தான் என்ன ஆகிட்டு இருக்கீங்க இருக்கு ரன் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். நம்ம டெஸ்டினேஷன் மேக்ஸிமம் போயிருச்சு. மேபி நீங்க ட்ரேட க்ளோஸ் பண்ணணும், என்னோட டெஸ்டினேஷன் இங்கே மேலே போகுங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஜோன் ஃபுல்லாவே என்னோட டெஸ்டினேஷன் ஏரியாவா? அப்ப நான் மேலே போகணும் வெயிட் பண்ண முடியுமா? முடியாது. சி நீங்க மேலேயே இங்கேயே க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இல்ல எனக்கு வந்து மார்க்கெட் வந்துட்டு இன்னும் போகும்னு நினைச்சா வெயிட் பண்றதுனால வெயிட் பண்ணலாம். ஆனா மேக்ஸிமம் மார்க்கெட் இந்த கேப்சர் இந்த லோ லெவலில் டாமினேட் பண்ணோன்னு என்ன ஆயிடும்? செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப ஹைல என்ன பண்ணுவோம்? மேஜரான ஹை இங்க போய் என்ன பண்ணிடுவோம்? நம்ம செல்லுக்கு தான் வெயிட் பண்ணுவோம். நான் என்ன பண்ணேன்? அதை வந்து மேஜரா இருக்கிறதுக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு போறேன். ஸோ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மார்க்கெட்டிங் இல்லை. ஆனா எந்த ஒரு பையஸுமே இன்னும் என்ன பண்ணல, பை கேண்டலுமே டாமினேட் ஆக வரைக்கும் நான் என்ன பண்ண முடியாது, never able to execute that trades. ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு? செக்டர் ஷிஃப்ட் நடந்துச்சு. மார்க்கெட் கண்டிப்பா என்ன ஆக போகுது? செல் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ணலாம்? செல் இருக்கு. ஆனா ஸ்டாப் லாஸ் எங்க வச்சாங்க? ரெசிஸ்டன்ஸுக்கு மேல வச்சு மேஜரான செல். ஆக்சுவலி இது என்னது உங்களுக்கு மேஜர். சி இப்போ நான் இங்க எடுத்து செல் வைக்கிறேன், லோ பிரேக் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கா? ஸோ வெல் இப்போ நான் 15 மினிட்ஸ் ட்ரேட் எடுக்கிறேன். மார்க்கெட் செல்லாக போது நமக்கு தெரியுது. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இதை ஒரு இம்பல்ஸாக கன்சிடர் பண்ணும்போது மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குன்னா, இந்த இம்பல்ஸுக்கு வந்துட்டு ரீடேஸ்ட் எடுத்து கூட மார்க்கெட் என்ன ஆகலாம், மேலே பார்க்கலாம். அப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா இருக்குல்ல, மேபி நான் இந்த ட்ரேட் எடுக்கும் போது மேக்ஸிமம் என்னோட ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை மார்க்கெட் என்ன பண்ணிருக்கணும்? அதாவது 1:1 அப்படிங்கிறது என்னோட ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை வச்சு என்ன பண்ணணும்? ட்ராவல் பண்ணோம். அப்ப என்ன பண்ணா ஸ்விங் லோல இருந்து வைக்கிறேன். சரிதா? நேரா ஸ்டாப் லாஸ் கூட கம்மி பண்ணிக்கலாம். யா ஸோ நான் வைக்கும் போது எனக்கு நியர் 1:1 கிடைக்குதா? நியர் 1:1 கிடைக்குதுல்ல. அப்போ நான் இப்படி வைக்கும் போது எனக்கு 1:1 கிடைக்காது. எனக்கு 1:1 அடிச்சோடனே என்னோட ட்ரேட் என்னவாயிடும்? சேஃபர் ஜோன் ஆயிடும். தென் இந்த லோ செகண்ட் டார்கெட் எது? இந்த லோ. இதே டாமினேட் பண்ணிச்சுன்னா 1:3 வைக்கலாமா? ஸோ நம்ம எப்பவுமே ஒரு ட்ரேடுக்கு எத்தனை ரிஸ்க் ரிவார்டு இருப்போம்? 1:3 ரைட்டா? ஏன் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவை நீங்க புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக நம்மளால என்ன பண்ண முடியும்? மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோமே, நான் என்ன பண்ண போறேன்? இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறேன்னா ஏன் இந்த ட்ரேடை நான் இங்கே எக்ஸிக்யூட் பண்றேன்னா ஒன்றே விஷயம், நம்ம எப்பவும் ஃபாலோ பண்ற ரூல் தான். வேற வந்து ரொம்பலாம் நான் காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல. ஈஸியான சிம்பிள் ரூல், ஓகேவா? ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி ஒரு டவுன் ட்ரெண்ட் இருந்துருக்கு. ப்ரீவியஸாக என்ன ட்ரெண்ட் இருக்கு?
டவுன் ட்ரெண்ட் இருக்கு, ஹை அப்படிங்கிறது இது, ஆமாவா? டவுன் ட்ரெண்ட் இருந்து மார்க்கெட் ஸ்லோவா என்ன இருக்கு, மேல போயிட்டு இந்த இடத்துல ஸ்விங் லோவா என்ன பண்ணிருக்கு, பிரேக் பண்ணிருக்கு. அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் கீழே வர போடுங்கிறதுனால தான் இது ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்ப இங்க நான் என்ட்ரி போட்டேன்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இங்க தானே. ஸோ அதே தான் இங்கேயும் பேச வச்சிருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த எல்லோ ஜோன் அப்படிங்கிறது ஹை இங்க வரைஞ்ச ஹை எல்லோ ஜோன், ஆமாவா? அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன இருக்கு, சின்னதா இதே மாதிரி அப் ட்ரெண்டா போயிருக்கா, போயிடுச்சா? போயிட்டு ஃபைனலி இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துச்சா? இப்போ மார்க்கெட் எங்க டிசைட் பண்றோம், கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ரன்னிங் த ட்ரேட் வில் பி ஈஸி, பட் லோவை கேப்சர் பண்ண விடல. பட் மேக்ஸிமம் மார்க்கெட் என்னன்னா ஆகும், என்ன ஆகிற வாய்ப்பு இருக்கு, செல் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ லோ மேஜராகவும் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட் எதாவது ஆகணும். இப்போ ஒரு கட்டத்தில் மார்க்கெட் மேலே போயிருக்கு, ஏன் மேலே போயிருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணுமா? மார்க்கெட் கீழே வர பொண்ணு நம்ம டிசைட் பண்ணிட்டோம், இது வரைக்கும் வர பொண்ணு நம்ம டிசைட் பண்ணோம், ஏன் மேலே போச்சு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், லோயர் டைம் ஃப்ரேம் போயிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். நம்ம மெயின் என்ன, லோயர் டைம் ஃப்ரேம் போயிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் கீழே வர பொண்ணு நான் டிசைட் பண்ணேன், இந்த இடத்துல இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கு. எதுக்காக, அதாவது இந்த இம்பல்ஸுக்கு என்ன பண்ண போகுது, ரீடெஸ்ட் எடுக்க போகுது. ஆக்சுவலி எந்த இம்பல்ஸுக்கு, மேல இருந்து கீழே வர இம்பல்ஸுக்கு என்ன பண்ண போகுது, ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக மார்க்கெட் என்ன இருக்கு, மேல போயிருக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், ஸ்விங் ஹைல இருந்து ஸ்விங் லோக்கு நான் என்ன பண்ண போறேன், ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனை கேப்சர் பண்ண போறேன். அப்ப இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன, செல்லா, ஆமா இல்லையா? இது 1 மினிட்ல ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன். ஆனா நான் எங்க ட்ரேட் இருக்கிறேன், மேக்ஸிமம் 15 மினிட்ல இருப்போம். ஏன்னா மேஜரா இருக்குங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வி கேன் கோ ஃபார் தட் 15 மினிட். ஸோ நான் என்ன பண்றேன், ஸோ பார்க்குறேன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமைதான்னு பார்க்குறேன். எஸ், கண்டிப்பா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிச்சுங்க. எப்படி அமைஞ்சிச்சு, ஒவ்வொரு கேண்டலுக்கு நம்ம என்ன சொல்லிடுவோம், ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கு. அப்ப இந்த கேண்டல் என்ன பண்ணிருக்கு, ஃபிளிப் வச்சுச்சா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ண சான்சஸ் இருக்கு, செல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ என்ட்ரி டேக்கன், ஸ்டாப் லாஸ் என்ன 600க்கு மேலையா? ஸோ என்ன பண்ணுவேன், 600 மேல வைக்கிறத விட இந்த கேண்டலுக்கு மேல என்ன வச்சுக்கலாமா, தெரியுதா? பிஎல் கேண்டலுக்கு மேல வைக்கிறேன், டார்கெட் அப்படிங்கிறது சேம் டார்கெட். ஏன்னா இங்க வரும் நமக்கு தெரியுதுனால என்ன பண்ணலாம், சேம் டார்கெட் நம்ம வைப்போம். ஸோ மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வெயிட். ஸோ டெக்னிக்கல் மார்க்கெட் கீழே வர போறதுன்னு தெரியுது, அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டமெண்டல் நமக்கு ரியாக்ட் ஆச்சு, மார்க்கெட் டோட்டலாக என்னாச்சு, கீழே விழுந்துச்சு. இதுக்கான பிளான் நம்ம கொடுத்த பிளான் நடந்துருந்துச்சா அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளான் கொடுத்துருக்கோம். ஸோ பை அங்கேருந்து செல்லுதான் போகுது. ஸோ இதுக்கான பிளான் கொடுத்தோம், பிளான் என்னாச்சு, ஸோ வெல் பிளான் எப்படி போயிருக்கு, நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல இருந்து பையிங் சன்னதே சொல்லிடணும், ரைட்டா? மார்க்கெட் பையா இருக்கா, ஏன் சில மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸ் அங்கேயும் டோட்டலாக என்ன ஆயிடுச்சு. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், மேலே போயிட்டு கீழே வந்து நம்ம சொல்லவே இல்லை. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நமக்கு தெரியும், மேலே போயிட்டு கீழே வந்து இங்கே யாருமே சொல்லலை. இங்கே என்ன பிளான் கொடுத்தோம், மேலே போவோம், இங்கேருந்து மேலே போகலன்னா இங்கேருந்து மேலே போவோம், இங்கேருந்து மேலே போகலன்னா கீழேருந்து மேலே போனோம். எனக்கு எல்லாமே எங்கே போகணும், ரெசிஸ்டன்ஸுக்கு போனோம். ரெசிஸ்டன்ஸை போயிட்டு அங்கேயும் என்ன பண்ணும், செல்லுதான் ஆகும். ஸோ எல்லா பிளானும் ஒரே சார்ட்ல கொடுக்க முடியாது. ஸோ மார்க்கெட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளால என்ன பண்ணிருக்க முடியும், ஈஸியா கேப்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இதுதான். ஸோ புரிஞ்சுக்கங்க என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் லோவை பிரேக் பண்ணிடுச்சு, மார்க்கெட் செல் ஆகுது, இந்த இம்பல்ஸுக்கு இது ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து அங்கேயே என்ன ஆகுது, ப்ராப்பரா செல் ஆகுது. அப்போ ஸோ இங்க மெயின் ரோல் பிளே பண்றது யார், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆல்வேஸ் த கிங். ஸோ ஸ்ட்ரக்சரை நம்ம நல்லா தெளிவா படிச்சுட்டாலே வேற எந்த ஸ்ட்ராட்டஜியுமே தேவையில்லை.
எனக்கு மார்க்கெட் எங்கேன்னு பை ஆகணும், ஏன் பை ஆகணும், எதுக்காக பை ஆகணும். ஸோ ஸ்விங் அண்ட் தென் சப் ஸ்விங், ரெண்டு விஷயம். ஸ்விங்கு அண்ட் தென் சப் ஸ்விங். எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் நான் ட்ரேட் இருப்பேன். இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்களேன், ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம எல்லாமே என்ன வெயிட் பண்ணோம், திருப்பி இந்த ஹையில் போயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணும், செல்லாகுன்னு பார்ப்போங்க. நம்ம ஏன் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம், எனிதிங் வில் பி ஹேப்பன். மார்க்கெட்ல நம்ம நினைக்கிறதா 100% நடக்குமான்னு கேட்டா நடக்கவே நடக்காது. ஸோ அதுதான் சொல்றேன், மார்க்கெட்டும் உங்க ஒய்ஃபும் ஒன்று. திருப்பி திருப்பி சொல்றேன், மார்க்கெட்டும் ஒய்ஃபும் ஒன்று. நம்ம சொல்றத 100% கேட்க மாட்டாங்க, எது நல்லதோ அதை மட்டும் தான் கேட்டுப்பாங்க. அதனால பாருங்க. ஸோ கண்டிப்பா இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்க பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.